Dear students, good morning. Today we will learn about Chapter 8 International Economic Organization, that is பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ருடி டார்புஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கேபிட்டல் infinitely prefer situations where the upside potential is vast if risk must be taken to get in அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மேம்பட்ட ஆற்றல் வளங்கள் பறந்து இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இடர்பாடுகளை மற்றும் அதாவது இருக்கக்கூடிய ரிஸ்க்கை மட்டும் நம்ம அகற்றணும் அப்படின்னா அந்நிய மூலதனத்தினுடைய சூழ்நிலை, அதாவது அந்நிய முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய ஆற்றல் வளங்கள் நமக்கு இருக்குது, ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் இருக்கக்கூடிய தடைகளை மட்டும் நாம் சரி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்குது, அதாவது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் என்னென்ன, பன்னாட்டு வாணிபத்தை மேம்படுத்தவும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். கவனிங்க. இன் திஸ் ப்ரீவியஸ் சாப்டர் we have studied on the basis of trade, gain from trade, trade of terms of trade, balance of payment, foreign exchange, இதை பற்றியெல்லாம் லாஸ்ட் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது லோ டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டால் சஃபர் ஆகுறாங்க. அதாவது த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1930 அண்ட் த செகண்ட் வேர்ல்டு வார் led to purely nationalistic policy in which almost every country imposed trade restrictions. எல்லா கண்ட்ரிலையும், அதாவது இரண்டாம் உலகப் போர் காலத்தில் கிரேட் டிப்ரெஷன் 1913 உலக பெருமந்தம் ஏற்பட்ட காலங்களில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைப்படுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில வாணிப தடைகள், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய சமமின்மை, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய சமமின்மை, இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக ஒரு சில அமைப்புகள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது ஜான் மேயர்டு கீன்ஸ், அதாவது ஜேஎம் கீன்ஸும் ஒயிட், அதாவது டெக்ஸ்டர் ஒயிட்ஸ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஃபவுண்டர்ஸ், அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபவுண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஐடியா செஞ்சு வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு பணக்கழகம், பண நிதியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டன் உட்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது பிரிட்டன் உட்ஸ் மாநாடு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையும் 1944 இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 1945 ஐஎம்எஃப் அண்டு வேர்ல்டு பேங்க், அதாவது வேர்ல்டு பேங்க்குக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐபிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது உலக வங்கியும், ஐபிஆர்டி அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையும், ரெண்டும் ஒரே நேம் தான். இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும், உலக நாடுகள் எல்லாமே ஒரே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது, ட்ரேடு சம்மந்தமாக, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக ஒரே அமைப்புக்கு கீழே வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த, அதாவது ஜேஎம் கீன்ஸும் ஒயிட், டெக்ஸ்டர் ஒயிட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இதில் 1945 ஐஎம்எஃப் அண்டு வேர்ல்டு பேங்க் ரெண்டும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு நிதி கழகம் அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசியில் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசியில் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஜெனீவாவில் 1995 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ நம்ம இந்த 3 இன்ஸ்டியூஷனை பற்றியும், இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா என்ன, அதாவது பன்னாட்டு நிதி கழகம் அப்படின்னா என்ன, அதனுடைய பணிகள் என்ன, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் டு செக்யூர் அண்ட் ப்ரமோட் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் கோஆப்ரேஷன் அமங் மெம்பரிங் கண்ட்ரிஸ். அதாவது இந்த ஆர்கனைசேஷனில், ஐஎம்எஃப்பில் டோட்டலி 189 மெம்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குது.
கடைசியாக சேர்ந்த கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நௌரு 2016 ஜாயின் அதாவது 2016 நௌரு அப்படிங்கிற கண்ட்ரி கடைசியாக ஜாயின் ஆன கண்ட்ரி. இது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டோட்டலி 189 நாடுகள் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மெம்பராக இருக்காங்க, உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உறுப்பு நாடுகளுக்கிடையே இதில் இருக்கக்கூடிய 189 நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பொருளாதாரம் மற்றும் நிதி ஒத்துழைப்பு, இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் அதோடைய நிதியத்தினுடைய அடிப்படை குறிக்கோளை ஏற்படுத்துவது, பணம் சம்பந்தப்பட்ட அதாவது ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ஃபினான்சியல் கண்டிஷன், இது சம்மந்தமான பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. சரியா? அதாவது செக்யூர் அண்ட் ப்ரொமோட் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் கோஆப்ரேஷன் அமங் மெம்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் கோஆப்ரேஷனையும் செக்யூரு, ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது. இதில் மெம்பரிங் கண்ட்ரி எத்தனை அப்படின்னா 189 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. நௌரு அப்படிங்கிறது 2016 கடைசியாக சேர்ந்த ஒரு நாடு. சரியா? இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, இதோடைய நோக்கம் என்னென்ன அப்படின்னா டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷனை மெம்பரிங் நேஷனுக்குள்ளே ப்ரமோட் பண்ணுறது, டு ஃபெசிலிட்டி ஃபாஸ்ட் அண்ட் பேலன்ஸ்டு க்ரோத், இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபாஸ்ட் அண்ட் பேலன்ஸ்டு க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறது, டு என்ஷூர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி பை க்ரோப்பிங் காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டெப்ரிசியேஷன், அதாவது உறுப்பு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி போட்டு பண மதிப்பிறக்கம் செய்வதை தடுக்கிறது, தடுக்க இது உதவி செய்யுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பு நாடுகளுக்குள்ளே விதிக்கும் செலாவணி கட்டுப்பாடுகளை குறைத்தல், அதாவது செலாவணி கட்டுப்பாடுகளை குறைத்தல், டு எலிமினேட் ஆர் ரெடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் இம்போஸ்டு பை மெம்பரிங் நேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டு என்ஷூர் மல்டிலேட்ரல் ட்ரேட் அண்டு பேமெண்ட் சிஸ்டம், அதாவது மல்டிலேட்ரல் பேமெண்ட், இருதரப்பு வாணிக ஒப்பந்தங்கள் அனைத்து நாடுகளுக்கிடையே பலதரப்பு நடப்பு கணக்கு மற்றும் பண பரிவர்த்தனையை நிறுவுவது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6th பாயிண்ட், வளரும் நாடுகளுக்கிடையும் வளர்ந்த நாடுகளுக்கிடையும் இருக்கக்கூடிய மூலதனத்தை எளிதாக்குவது, அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது. இது எல்லாமே இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி, அதாவது பன்னாட்டு நீர்மை பிரச்சனையை, பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இது இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாணய மாற்று வீதத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது. நாணய மாற்று வீதம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நாட்டினுடைய பணத்தை இன்னொரு நாட்டினுடைய கரன்சியாக மாற்றுவது. இதில் இருக்கக்கூடிய சில ரெஸ்ட்ரிக்ஷனை தடை செய்ய, அதாவது நீக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. நெக்ஸ்ட்டு கரெக்டிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம், அதாவது அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் இருக்கக்கூடிய சமமின்மையை சரி செய்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது விற்பனை செய்தல் மற்றும் கடன் வாங்குவதன் மூலம் செலுத்து சமமின்மையை சரி செய்தல். நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் பேர் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாணய மதிப்பை தங்கம் அல்லது அமெரிக்க டாலரில், அதாவது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ஆர்டிகல் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் த IMF, every membering nation should declare the bar value of the currency in terms of gold or US dollar, அதாவது உங்களுடைய கரன்சி வேல்யூவை கோல்டு ஆர் US டாலரில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அவசியமும் இருக்குது. ஸோ இதை உறுதி செய்கிறதுக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சி, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சி, அது தேவைப்படக்கூடிய பணத்தினுடைய அளவு எப்படி இருக்குது, அளிப்பினுடைய அளவு எப்படி இருக்குது, அதை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய நிலைமையில் இவங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரெடியூசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வாணிப தடைகளை நீக்குதல். வாணிப தடைகள், அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே வாணிப தடை விதிக்கிறது அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்திய பொருள்களை, அதாவது இந்தியாவில் அதாவது சைனாவினுடைய பொருள்களை, சீனாவினுடைய பொருள்களை விற்பதற்கு தடை விதிப்பதையே நம்ம வாணிப தடை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாமே வாங்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் சைனா அந்த மாதிரி பொருட்களை மட்டுமே வாங்குகிறோம். அதற்கான, அதாவது அவங்க என்ன நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அவங்க நாட்டு மேலே வாணிப தடை விதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பொருள் எதுவுமே இந்தியாவுக்குள்ளே வராது. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி வாணிப தடைகள் எதனால் ஏற்படுத்துகிறாங்க, அதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பாக இது செயல்படுறாங்க. நெக்ஸ்ட்டு
ப்ரொவைடிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் வழங்கும் வசதிகள். அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நிதி வசதி, ஈடுசெய் நிதி வசதி, கட்டமைப்பை சரி செய்யக்கூடிய வசதிக்கான கடன் வசதிகளை இவங்க செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், அதாவது நிதி சார்ந்த பணிகளை செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி, ஒழுங்காற்றும் பணிகள், உறுப்பு நாடுகள் கடைபிடிக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஆலோசனை பணிகள், அதாவது கன்சல்டன்சி, நீங்கள் வந்து எந்த சம்மந்தமான, அதாவது கவுன்சிலிங் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்சி, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குதலில் இது முக்கிய நோக்கத்தில் இருக்குது. இது வழங்கும் கடன் வசதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, உறுப்பு நாடுகள் தற்காலிக அயல்நாட்டு செலுத்து சமமின்மை சிரமங்களிலிருந்து, அதாவது சில வெளிநாட்டு சமமின்மை, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சில கடன் வசதிகளை ஏற்படுத்தி அந்த நாடுகளை தங்களுடைய பாதுகாப்பில் வச்சுக்கொள்ளுது, தன்னுடைய உறுப்பு நாடுகளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகளை வழங்குதல். தேர்டு ஒன் காம்பன்சேட்டரி ஃபினான்சியல் ஃபெசிலிட்டி, அதாவது ஈடு செய்யும் நிதி வசதிகளை வழங்குதல். அதாவது ஈடு செய்யும் நிதி வசதிகள் அப்படின்னா என்னென்னா, குறைவான ஏற்றுமதி வருவாய் ஈட்டும் முதன்மை துறைகளை, அதாவது ஏற்றுமதி குறைவாக இருக்கும் அந்த மாதிரி துறைகளை மேம்படுத்துவதற்கான நிதி வசதிகளை வழங்குதல். நெக்ஸ்ட்டு பஃபர் ஸ்டாக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, தாங்கியிருப்பு வசதி அப்படின்னா என்னென்னா, அதாவது உற்பத்தி அதிகமாக இருக்கும் பொழுது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஃபினான்சியல் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, துணை நிதி வசதிகள், அதாவது மூலதன பங்களவு சிறிதாக இருக்கக்கூடிய கண்ட்ரிகளில் அந்த சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்காக, அதாவது அயல்நாட்டு செலுத்து சமநிலையை சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்காக சில கடன் வசதிகளை வழங்குதல். நெக்ஸ்ட்டு கட்டமைப்பு சரி செய்யும் வசதி, அதாவது ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே இவங்க வழங்கக்கூடிய கடன் வசதிகள். நெக்ஸ்ட் இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி ரிசர்வ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பன்னாட்டு பண இருப்பை நிறுவுதல். உலக நாடுகள் பணத்தின் செலாவணி கையிருப்பு திரட்டுவதில் நிதி சிறப்பாக பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, IMF யூசஸ் இட் ஸ்டாக் டு ஹெல்ப் த மெம்பரிங் நேஷன் டு மீட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெக்குயர்மெண்ட்ஸை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்குது. நெக்ஸ்ட் மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன், பணவியல் சுய கட்டுப்பாடும் ஒழுங்கும், பணவியல் பிரச்சனைகளை தீர்ப்பது, அதாவது இவங்களுடைய மெம்பரிங் கண்ட்ரீஸில் ஃபினான்சியல் சம்மந்தமாக, ஃபாரின் ட்ரேடு சம்மந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பின்தங்கிய நாடுகளின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் முக்கிய கவனம் செலுத்துதல். ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் டெவலப்டு நேஷன். இது நெக்ஸ்ட்டு இதுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அதாவது IMFல இந்தியா ஒரு மெம்பரிங் கண்ட்ரியாக இருக்கிறாங்க, மிக முக்கியமான மெம்பரிங் கண்ட்ரி. அதாவது டில் 1970, அதாவது 1970 வரைக்கும் மிக முக்கியமான ஒரு 5வது பெரிய உறுப்பு நாடாக இந்தியா இருக்கிறாங்க. இவங்களுடைய செயல்பாடு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்தியா 13வது உறுப்பு நாடாக நிதியத்தின் மொத்த பங்களவில் 2.44 விழுக்காடு அளவு, அதாவது 2.44% அளவு பங்குகளை கொண்டு இருக்குது. அதாவது எத்தனாவது உறுப்பு நாடா, 13வது உறுப்பு, அவங்களுடைய ஷேரை வாங்குறதுல 13வது உறுப்பு நாடாக இந்தியா இருக்குது. அதாவது இந்தியாவுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நமக்கும், அதாவது இந்தியாவுக்கும் IMFும் பல நெருங்கிய தொடர்பு இருக்குது. வாணிப ரீதியான அனைத்து ரெஸ்ட்ரிக்ஷனையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை மற்ற நாடுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு செயல்படுது அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.